வணக்கம். கடலூர் மாவட்டம் ராயநல்லூர் புகழேந்தி. இப்போ கருப்பு கவுனி 40 தினங்கள் ஆகின்றன. இப்போ சோலை நல்லா வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா என் இடுப்பு உயரத்துக்கு மேலே இருக்குது. சோலை கொஞ்சம் அறக்கணும். அறுத்தா தான் சாயாக இருக்கும், இல்லைன்னா அப்புறம் கதிர் வந்த மாதிரி சாய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அவர் நிற்கிறாரு. இவர் தான் இங்கே திரும்பி நில். என் வயலை பார்த்துக்கிறவர். இப்படி நில்லுப்பா, திரும்ப. அவர் நிற்கிறதுக்கு இடுப்பு உயரத்துக்கு மேலே இருக்குது. இன்னும் இப்போ சோலை அறக்கலைன்னா கதிர் வந்த பிறகு சாய ஆரம்பிச்சிடும். இப்போ பூ வர 45 தினங்களுக்கு மேலே அறக்கக்கூடாது. 45 தினங்களுக்கு மேலே அப்புறம் சூழ் போயிடாக இருக்கும். அதனால் அதுக்கு மேலே அறக்கக்கூடாது. இப்போயே அறுத்துட்டா கொஞ்சம் சாயறதுலேருந்து எப்படியா இருந்தாலும் கதிர் வந்த பிறகு சாய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே கொஞ்சம் அறுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாயும். பால் கட்டு மாதிரி கடுமையான மழையாக இருந்ததுன்னா எதாக இருந்தாலும் சாஞ்சிடும். இப்போ இதே இப்போ வந்து இன்றைக்கி 29/11. இன்றைக்கி இப்போ புயல்கள் அடிச்சதுன்னா இதுவும் சாய வாய்ப்பு இருக்குது. மழை கடுமையான மழை பெஞ்சு புயல் காற்று அடிச்சதுன்னா இறைவன் தான் காப்பாற்றணும். இப்படி பாருங்கள், அப்படி சோளம் மடிஞ்சிருக்கிறது எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். எந்த வித இதுவுமே விடாதது. இது மேலே எதுவுமே கொடுக்கல. வேர் வழி பாசனத்தில் கடலை புண்ணாக்கு 5 கிலோ. இது அறுத்து வச்சுதா? இது இப்போ இது கொஞ்சோண்டு சாம்பிளுக்காக அறுத்து வச்சுது. இதே மாதிரி இவ்வளோ அழுத்தி இறக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் தூக்கி இறக்கணும். என்ன நம்ம போடலைனாலும் அது உடையாந்துடுது. கீழே வந்து தழை சத்து, எரு, மக்கின தொழு உரங்கள், அது ஒரு 4 டிப்பர், ஏக்கருக்கு 4 டிப்பர் அடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு வண்டி டாடா ஏசி வண்டி நிறையா தழையை போட்டு ஏர் ஓட்டிட்டு 2 சால் ஏர் ஓட்டிட்டு அது மேலே போட்டு அப்புறம் திரும்ப 2 சால் ஓட்டினதில் எல்லாம் நல்லா சத்து இதாகிடுச்சு. வேறு அந்த இடுப்பொருட்கள்னு பார்த்தா நம்ம 5 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 லிட்டர் மீனாம்பழம், 2 லிட்டர் பஞ்சகாவியா, அதுதான் விட்டேன். வேறு எதுவுமே இல்லை. அதிலே வந்து இவ்வளோ தூரம் வந்துச்சு. அதுக்கு பிறகு எதுவுமே போடவே இல்லை. வணக்கம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நேரடி விதைப்பு பிபிடி. இப்போ இதுவும் வந்து சூழ் பயிராக இருக்குது. எல்லாம் மருந்து போட்டது, களைக்கொல்லி, குருணை எல்லாமே போட்டது. இப்போ நம்ம வயல் பார்த்திங்கன்னா எதுவுமே இடாத ரசாயன உரங்கள் எதுவுமே இல்லை. இப்போ இதுவும் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருது வந்திருக்கு பாருங்கள். இது பிபிடி தான், கருது வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நேரடி விதைப்பு. இந்த பகுதி பூரா இதில் நேரடி விதைப்பு. என் வயல் மட்டும்தான் அதில் இப்போ இது நடவு நட்டது, கையால் நட்டது. அது மிஷின் நடுவில் கையால் வந்து சனங்கள் கயிறு பிடிச்சி 9 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு ஒரு நாற்று வச்சுருக்கு. இன்னும் அதிகப்படியான இடைவெளி விட்டு நடணும். இன்னும் இடைவெளி விட்டு நட்டால் இன்னும் பணச்சி கீழே விழாது. நல்லா பணப்பம் அதிகமாக இருக்கும். இதுவே இப்போ வந்து ஒரு தூர் பார்த்திங்கன்னா 60 கிட்டத்தட்ட இருக்குது. 55-60 இருக்குது. வணக்கம்.